வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனுங்க. நம்ம பார்த்தோன்னா சாமுண்டேஸ்வரி எப்படியாவது மருதுக்கும் ரேவதிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜை பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நம்ம ரேவதியை ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. உன் பேரில் மருதும் சொத்து வாங்க போகிறாரு, அதுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண சர்டிஃபிகேட் வேணும், அதுக்காக தான் அப்படின்னு ரேவதி கிட்ட ஒரு பொய்யை அடிச்சு விட்றாங்க. நம்ம ரேவதி கேட்காங்க, நம்ம பாட்டியன் தாத்தாவும் ஏன் வரல, கார்த்தி பாட்டியோட பேரன் தானே, அப்படி இருக்க நேரம் நம்ம வீட்டில் இருந்து தான் யாரும் வரலை, அவங்க வீட்டில் இருந்தாரு இவங்க வரலாம்ல அப்படின்னு கேட்க நேரம் அதெல்லாம் இல்லை ரேவதி அப்படின்னு நலிப்பி நம்ம ரேவதி ரேவதி கிட்ட ஏமாத்துறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்திகை கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு தான் அத்தை ரேவதியை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. மயிலை போய் பார்க்க சொல்கிறாங்க. மயிலை பார்த்து ஷாக்காவி நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ஆஃபீஸில் இருந்து வெளியே வரக்கூடிய நேரத்தில் லிஃப்ட்டில் நம்ம கார்த்தியை சிக்க வச்சுறாங்க. பிரியா ஏம்னா சாமுண்டேஸ்வரி சொல்லியிருப்பாங்க, அந்த டிரைவர் பையன் கரெக்டாக இன்றைக்கி வரக்கூடாது, என் பொண்ணுக்கு அதுக்குள்ளே ரெஜிஸ்டர் மேரேஜை நான் முடிச்சிடணும்னு நினைக்கிறேன், நீ தான் அவன் வராமல் தடுக்கணும், அதுக்காக லிஃப்ட்டில் உள்ள உயரை கட் பண்ணி போடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பிரியாவை கண்டுபிடிச்சி தொலியை உரிச்சி ஒரு கட்டத்தில் வெளியே நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஓடி போகிறாங்க. அங்கே தான் நம்ம மருதுவை அடித்து வெளுக்கிறாங்க நம்ம கார்த்தி. இந்த பாருடா ரேவதி என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல நேரம் ரேவதிக்கு ஷாக் ஆகுது. என்ன சார் சொல்கிறீங்க, உண்மையாட்டே நீ என் பொண்டாட்டி தான் ரேவதி, உனக்கு ஆக்சிடெண்ட்டில் இப்போ உள்ள நினைவுகள் மறந்து போச்சு, அதனால தான் உனக்கு ஞாபகம் இல்லை, நான் தான் உண்மையாக பாட்டியோட பேரே அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ரேவதியை கட்டி பிடிச்சி நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இந்த பாரு உனக்கு பழைய நினைவுகள் மறந்து போச்சு, ஆனால் நான் தான் உன் புருஷன் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ரேவதி அப்படியே மிரண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் உண்மையை வெட்ட வெளிச்சமாக நம்ம ரேவதிக்கு தெரிய வருது. மருதுவை அடித்து எதுக்குடா நீ என்னை கல்யாணம் பண்ண பார்த்த, உண்மையாட்டே நீ பாட்டியோட பேரை இல்லையா அப்படின்னு வெளுத்து விரட்டி அடிக்கிறாங்க ரேவதி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க இருக்க நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி எப்படியாவது என் பொண்ணை சம்மதிக்க வச்சு ரெஜிஸ்டர் மேரேஜில் இன்றைக்கே கல்யாணத்தை முடிச்சிடணும், அந்த டிரைவர் பையன் இரட்டே அவனுக்கு தில்லா லங்கடியை காட்ட ஆரம்பிச்சிட்டனா, அவனை நொறுக்கி விடுறதுக்கு வேறு வழியே இல்லை, இதுதான் ரெஜிஸ்டர் மேரேஜே பண்ணிட்டோன்னா ரேவதி வாழ்க்கையில் அவனுக்கு இடம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சூரியகலாவும் மருத்துக்கிட்ட சொல்லி நம்ம சாமுண்டேஸ்வரியை சொத்தெல்லாம் அடையணும்னா இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஜாக்பாட் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரியோட வாலாட்டிக்கிட்டு சூரியகலாவும் மருத்துவம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நிற்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதி கிட்ட உன் பேரில் ஒரு பெரிய சொத்து மருது வாங்குறாரு, கார்த்தி வாங்குறான், அதுக்காக நீ எப்படியாவது இந்த ரெஜிஸ்டர்ட் மேரேஜுக்கு சம்மதிக்கணும், ஏன்னா இல்லை மேரேஜ் சர்டிஃபிகேட்டு கேட்குறாங்க அப்படின்னு ஏமாத்துறாங்க. நம்ம ரேவதி ஒரு கட்டத்தில் அம்மா சரி நான் இந்த மேரேஜுக்கு சம்மதிக்கிறேன், பாட்டியும் தாத்தாவும் எங்கே, நம்ம சைட்லேருந்து தான் யாரும் இல்லை, கார்த்திக்கு தான் பாட்டி தாத்தா இருக்காங்களா, அவங்க ஏன் வரல அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. இவளை விட்டால் நோண்டி நொங்க எடுத்து கொஸ்டினாக போட்டு தொலைச்சிட்டு இருப்பா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் இவளை ஒரே அமைக்கிற வேண்டியதான் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி சீக்கிரம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கேட்க, என்னை கொஞ்ச நேரத்தில் ஃபைலில் உங்கள் ஃபைல் தான் வச்சுருக்கோம், அவங்க இந்த கல்யாணத்தை உடனே வச்சிடலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்திக்கு சந்தேகம் மயிலுக்கிட்ட, இந்த பாருங்கள் கண்டிப்பாக அத்தை ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா ஆமசகலை அங்கே தான் இருக்காங்க, அப்படியா அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ்லேருந்து வரலான்னு பார்க்க நேரம் இந்த பிரியா லிஃப்ட்டில் உயரை கட் பண்ணி நம்ம கார்த்தியை லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கும்படியாக பார்த்துக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி மேனேஜருக்கெல்லாம் கால் பண்ணி எடுத்து கிளியராகவே இங்கே வராங்க. இதுக்கெல்லாம் காரணம் பிரியா தான், அவளுக்கு தொலியை உரிக்கணும், அவளுக்கும் சாமுண்டேஸ்வரிக்கும் என்ன டீல் இருக்குன்னு தெரியல, அதனால தான் இந்த வேலையை பார்த்துருக்கா, நான் ரேவதியை பார்க்க போயிடுவேன் அப்படின்னு எனக்கு தடஸ்தம் பண்ணதுக்கு வேணும்னு செய்த திட்டமிட்ட சதி அப்படின்னு கண்டுபிடிச்சி பிரியாவின் தொலியை உரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பிரியா அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி சொன்னாங்கன்னு நம்ம செய்து எம்டி நம்மளை கண்டுபிடிச்சிட்டார அப்படின்னு அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது, சாமுண்டேஸ்வரிக்கும் ரேவதிக்கும் இந்த கார்த்திக்கும் உள்ள உறவு ஏதோ இருக்குது, அதுக்குள்ளே நம்மளை போட்டு புடஞ்சி எடுத்துட்டாங்க அப்படின்னு பிரியா அலற விட்டுட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இங்கே நம்ம கரெக்டாக கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கூப்பிட்டாச்சு. நம்ம ரேவதியையும் மருத்துவையும் ஒரு கட்டத்தில் மாலையை மாற்றி பதிவில் பண்ணுங்க அப்படின்னு இருக்க
நேரம் தான் நம்ம கார்த்தியை அதிரடியாக என்ட்ரி கொடுக்குறாங்க. நிப்பாட்டுங்க, எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எங்களுக்கு டைவர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு, 6 மாதம் சேர்ந்து வாழணும்னு இருக்குது. அப்படி இருக்க நேரம் இந்த சாமுண்டேஸ்வரி அம்மா எப்படி வந்து பிரிக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஏமாற்றி மருதுவை வந்து கட்டி வைக்க பார்க்குறாங்க. என் பொண்டாட்டியே ஞாபகம் வந்து இல்லை, அவளுக்கு வந்து 2 வருஷமாக உள்ள ஞாபகம் இல்லை, அதில் தான் எங்கள் கல்யாணம் பண்ணதும் மறந்து போச்சு, அதுக்காக இப்படி ஒரு சூழ்ச்சியை பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. எம்மா உண்மையாக இவங்க வந்து சொல்கிறாங்களே இவர் உன் வீட்டு மாப்பிள்ளையா அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாம், ஆனால் எனக்கு இதில் விருப்பம் இல்லை, அதனால தான் இந்த மருதுவை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தேன் அப்படின்னு வந்து சொன்ன நேரம் அம்மா மருதுவா, இது வந்து கார்த்தி பாட்டியோட பேரும் இல்லையா அப்படின்னு வந்து கேட்க வாய் அப்படியே பொழக்கிறாங்க நம்ம ரேவதி. அப்போ தான் நம்ம கார்த்தி உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. உண்மையாகவே கார்த்தி நான் தான் வந்து பாட்டியோட பேரன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகியாச்சு ரேவதி, ஆனால் உனக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் உனக்கு பழைய நினைவுகள் இல்லை, அதை சாக்குவுக்கா வச்சு உங்கள் அம்மா நம்ம 2 பேர்த்தையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டி செய்த செயல் தான் இது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரியை பார்த்து அம்மா நீங்கள் எல்லாம் ஒரு மனுஷியா, எதுக்காக என் வாழ்க்கையில் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிச்சு வேடிக்கை பார்த்து என்னை அவமானப்படுத்தணும் நீ பார்க்குறியா, ஏமா இப்படி இருக்குவோம் புத்தி, ஏண்டி எனக்கு உண்மை தெரியாமல் என்னை ஏமாற்றி உன் காலத்தில் இவன் தாலி கட்டினவன், இவனுக்கு பாட்டியோட பேரணி உண்மையை மறைச்சவன், அதனால் இவனுக்கு நம்ம வீட்டில் வந்து இடம் கிடையாது, உன்னோட கணவராக இவரை இருக்கக்கூடாதுடி, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அம்மா, உன் பிடிவாத குணத்துக்கு வேற அளவே இல்லாமல் போச்சா, அதுக்காக நீ என்னென்னமோ பண்ணுவியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரேவதி வந்து வெளுக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரியை நம்ம கார்த்தியை கட்டி பிடிக்கிறாங்க. நீங்கள் வந்து என்னை பார்த்த பார்வையே சரியில்லை அப்படி இப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் தான் என் கணவர்னு இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு, இனி வந்து நான் உங்களை விட்டு பிரிய போகிறது இல்லை, நாங்கள் உங்க கூட தான் இருக்க போகிறேன் கார்த்தி அப்படின்னு வந்து நம்ம கார்த்தியை கட்டி பிடிக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி பேரஞ்சது கணக்காக இருக்கிறாங்க. அப்போ தான் மயில் சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் கார்த்தியை ரேவதியும் சேர்ந்தாச்சு, அவங்க 2 பேரும் கணவன் மனைவினி நம்ம ரேவதியை புரிஞ்சு ஏற்றிக்கிட்டா, அப்படி இருக்க நேரம் மருது உனக்கும் சூரியகலாவுக்கும் இங்கே என்ன வேலை, ரேவதிக்கு வாழ்க்கையில் இவ்வளோ காலம் நீங்கள் குட்டையை கிளம்புன மட்டையாட்டு ஆள் மாறாட்டம் பண்ணி பாட்டியோட பேரை நாட்டு நடித்தது போதும், இப்போவே நீ பெட்டியை கட்டிட்டு இங்கேருந்து கிளம்பு, இல்லாட்டா ரேவதி கையால் அடி வாங்கி இங்கேருந்து ஓட போறியா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் மருதுவும் சூரியகலாவும் பெட்டியை கட்டிட்டு வந்து கிளம்பிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வந்து ரேவதியை பார்த்து இனி ஒரு காலம் உன்னை பிரிய மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம சாமுண்டேஸ்வரி எல்லாம் கெட்டு குட்டிச்சோராக போச்சு, இந்த சூரியகலாட்ட இவனை இங்கே வரக்கூடாது, தந்திரமாக வந்து அங்கேயே நிற்கும்படி லிஃப்ட் ஒயரெல்லாம் கட் பண்ண சொன்னேன், ஆனால் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு வந்து கோவத்தோட சூரியகலாவுக்கு போட்டு ஃபோனை போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சூரியகலா அவரும் கார்த்தியையோ எம்டியோ நம்மளை அடின்னு அடித்து வெளுத்துட்டாரு, இங்கே பார்த்தா சாமுண்டேஸ்வரியும் வெளுக்கிறாங்கப்பா அப்படின்னு வந்து இருக்காங்கங்க.